ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க இல்லையா? நல்லா இருப்பீங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் ப்ரீவியஸாக என்னென்ன கிளாஸஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா, கிளாஸ் 11ல் இருக்கக்கூடிய மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனுக்கான எல்லா வீடியோஸையும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மோஷன்ஸ் இன் பிளேன் ஆல்சோ வி ஹவ் கம்ப்ளீட்டட். தியரி பார்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் தியரி உங்களுக்கு நான் எடுத்துட்டேன். ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் நவ். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷனில் ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ரைட். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான்? ஸோ assume that a ball has been kicked at an angle of 60 degree with an horizontal. So if the horizontal component of its velocity is 19.6, determines its maximum height அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது ஒரு ஃபுட்பால் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணிவிட்டு இந்த நம்மளோட டிஸ்கஷனை நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஒரு கொஷினாக உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுவேன் இல்லையா? ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு then also you can continue. நீங்கள் ஒரு தடவை அட்டம் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். then you can unpause and ப்ளே பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு பால் வந்து is been kicked. a ball has been kicked at an angle of 60 degree. 60 டிகிரியில் ஒரு பால் வந்து நம்ம கிக் பண்ணியிருக்கான். So with the horizontal. Okay, so horizontal component of its velocity என்ன அப்படின்னா, they have given horizontal component. ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து u velocityயில் நான் வந்து கிக் பண்ணுறேன் அப்படின்னா, so what will be the horizontal component, what is the vertical component? ஸோ இந்த வெலாசிட்டியை நான் ரெண்டாக பிரிக்க முடியும், ரெண்டு காம்பனண்ட்டாக. ஒன்று வந்து y component which is u sin theta and this component is what, u cos theta. கரெக்டாக? இந்த u cos thetaக்கு பேர் தான் என்னது, horizontal component. u sin thetaக்கு பேர் வந்து vertical component. ஸோ இப்போ இந்த u cos theta வந்து அவன் கொஸ்டினில் கொடுத்துருக்கான் 19.6. ஸோ அட் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டாவும் கொடுத்துருக்கான். தீட்டா வந்து 60 டிகிரி. டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ எவ்வளோ ஹைட்டு போகும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஹைட்டுக்கு நம்மக்கிட்ட டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது. மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வாட் இஸ் த ஃபார்முலா? u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta by 2g. u square sin square theta by 2g. ரைட்டா? ஸோ இங்கே வந்து theta வந்து 60 and u cos theta is been given. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இங்கே h தான் என்னன்றது வேணும். ஸோ பட் h கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேல்யூஸ் we need to substitute. ஸோ ஃபஸ்ட்டு we need to find what is u. cos 60ன்றது என்னது? 1/2. ஸோ யூவோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 19.6 meters per second. இப்போ u கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ u எடுத்துகிட்டு போய் இங்கே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். 19 எல்லா வேல்யூஸுமே SI யூனிட்லேயே வச்சுருங்க. we can use value of 10. சரி, இங்கே எதுவுமே கொடுக்கலாம நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக வேல்யூ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோன்னா ஜியோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? அப்ராக்சிமேட்லி we can take it as 10. ஜென்ரலாக 9.8, நம்ம இங்கே 10 எடுத்துக்கிறோம். ஸோ இது so sin 60 is √3/2. 2 into 10 will get answer as 58.5 centimeter. எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த வேல்யூ வருது. யூ கேன் வெரிஃபை இட். இதுதான் h maxோட வேல்யூ. ஸோ திஸ் அபவுட் த ஃபஸ்ட் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து அகெயின் யூ கேன் ட்ரை. ஸோ an object is projected with a velocity of
ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறான்னா வித் வெலாசிட்டி ஆஃப் what 30 meters per second at an angle of 60 degree with the vertical. ஸோ தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்கான் 60 degree. Determine the maximum range covered by the object. maximum range R என்ன அப்படின்றது கேட்குறான். இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஆரோட எக்ஸ்பிரஷன் என்னது u square sin 2 theta by g. கரெக்டாக. ஸோ என்ன வேல்யூ போடலாம் R is equal to u square sin 2 theta by g. So what is u square 30 square sin வந்து என்னது நம்மளுக்கு 120 அப்படின்னு வருது ரைட். அதாவது 2 into 60 is 120. நான் g வந்து 10ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ வாட் இஸ் சைன், இப்போ இந்த இடத்துல வந்து சைன் 120 நம்மளுக்கு என்னென்னு தெரியணும். சைன் 120 இதை எப்படி பிரித்து எழுதலாம்? உங்களுக்கு வந்து நிறைய வேஸில் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் உங்கள் ஸ்டைலில் கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சைன் 90 + 30. ஸோ என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? 90 plus theta is nothing but cos 30, ரைட்டா? ஸோ you will have cos 30 is √3/2 divided by 10. ஸோ இது சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிங்கன்னா approximately our answer comes by 79 மீட்டர் அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளமுக்கு போகலாம். இப்போ இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அ ப்ரொஜெக்ஷன். Find angle of projection of a projectile which the horizontal range and the maximum height are equal. Find the angle of projection of a projectile for which the horizontal range and maximum height are equal. So you need to find the theta. Angle of projection என்னன்னு கேட்குறான். ஸோ horizontal range and maximum height என்னவா இருக்கும்? அதாவது ரேஞ்சும் மேக்ஸிமம் ஹைட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க சுச்சுவேஷன்ஸில் தீட்டா என்ன இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணலாம்? ஃபைண்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் ஃபார் விச் த ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ஹைட் ஆர் சேம். ஸோ இப்போ இது மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னா, அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை கவனிங்க. அவங்க ஒரு கண்டிஷனை கொடுத்துருக்கான் பாருங்கள். மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்சும் மேக்ஸிமம் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அது எந்த சிச்சுவேஷனில் வரும்? u square sin 2 theta by g, this need to be equal to what? u square sin square theta by 2g. இது வந்து மேக்ஸிமம் ஹைட்டு, அது வந்து என்னது நம்மளுக்கு ஹாரிசான்டல் ரேஞ்சு. ஸோ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகிடும்? ஸோ sin 2 theta is here, sin square theta. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 4 cos theta equal to sin theta அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 4 நம்ம எப்படி எழுதலாம்? 4 is equal to tan thetaன்னு எழுதலாமா? ஸோ tan 4ன்றது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இது எப்படி எழுதலாம்னா tan inverse 4 is equal to theta. ஸோ thetaவோட வேல்யூ வந்து tan inverse 4. இதே நீங்கள் ஆன்சராக எடுத்துக்கலாம். ஓகே, 4ஓட வேல்யூ ஜென்ரலாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் யூ கேன் ரைட் theta equal to tan inverse 4. ரைட். நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கான்? a projectile has a range. ப்ரொஜெக்டைலுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கான் 40 மீட்டர், reaches a maximum height of 10 meter. Find the angle at which the projectile is fired. ஸோ ப்ரொஜெக்டைலுக்கு ரேஞ்ச் கொடுத்துருக்கான். ரேஞ்ச் வந்து 400 மீட்டர், reaches a maximum height. maximum height வந்து எவ்வளோ போகுதான்? 10 meter. Find the angle at which the projectile is fired. So you need to find the theta here. என்ன theta வேல்யூக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றத பார்க்கணும்.
So let's work out this one. So see, நம்மளுக்கு ரேஞ்சோட ஃபார்முலா என்னது? u square sin 2 theta by g. h ஓட maximum height ஓட ஃபார்முலா என்னது? u square sin square theta by 2g. இப்போ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு பேரோட ஃபார்முலாவை எழுதிட்டோமா, யூ கேன் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூஸ். ஸோ இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 10ன்னு கொடுத்துருக்கான். இதோட ஆன்சர் வந்து 40. ஓகே, இப்போ இந்த u ஸ்கொயர் பை g வந்து இருக்குது இல்லையா, ரேஞ்சிலேருந்து உங்களால் என்ன புல் அவுட் பண்ண முடியும்? u ஸ்கொயர் பை ஜியோட வேல்யூ என்ன வருது? யூ ஆர் கெட்டிங் இட் அஸ் 40 by sin 20 கிடைக்குதா? இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணலாம்? u ஸ்கொயர் பை ஜியை இங்கே இருக்கு இல்லையா மேக்ஸிமம் ஹைட்டில், அதில் எது போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இது அதாவது ரேஞ்சிலேருந்து இது கிடச்சது இல்லையா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஹாரிசான்டல் மேக்ஸிமம் ஹைட்டில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் எனக்கு? ஸோ 40 by 2 into sin 2 theta sin square theta equal to 10 அப்படின்னு வரும். கரெக்டா? ஸோ 0 0 கேன்சல். ஸோ 1 2. ஸோ உங்களுக்கு வந்து 2 sin square theta is equal to sin 2 theta கிடைக்குதா? இதை எப்படி எழுதலாம்? அடுத்து 2 sin square theta is equal to 2 sin theta cos theta equal to 1 ன்னு வருது, which is nothing but tan theta equal to 1 ன்னு வருது. So what will be theta value? எப்போ வந்து tan theta 1 எடுக்கும்? when theta equal to 45 degree. So tan theta வந்து எப்போ 1 எடுக்கும்னா theta equal to 45 degree. That is our answer. Right. So இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான்? So football has been kicked at an angle of what? 30 degree with the vertical. So verticalோட எவ்வளோ ஆங்கிள் ஆர் ஸோ ஒரு ஃபுட்பால் வந்து kicked at an angle of 30 degree with the vertical. So if the horizontal component of its velocity is 20, so நான் ஒரு velocity வந்து கிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ the football is kicked at an angle of 30 degree with the vertical. இங்கே கொஸ்டினில் முக்கியமான என்னென்னா, பொதுவாக வந்து ஆங்கிள் வந்து with respect to the horizontal கொடுப்பான். அதாவது football is kicked at an angle of 30 degree with the horizontal சொல்லுவான். ஆனால் இங்கே verticalனு கொடுத்துருக்கான். ஸோ பேசிக்காக அவன் இங்கே என்ன ஆங்கிள் கொடுத்துருக்கான்னா, இந்த ஆங்கிள் தான் 30 டிகிரின்னு கொடுத்துருக்கான். பொதுவாக நம்ம இந்த ஆங்கிள் சொல்லுவோம், பட் ஆனால் இந்த இடத்துல ஆங்கிள் என்ன வரும்? வேர்ட்டிக்கலுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு யூ வந்து 30 டிகிரி, வேர்ட்டிக்கலுக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு யூக்கும் 30 டிகிரி. அப்போ ஹாரிசான்டலோட நம்ம எடுக்கும்போது 90 minus 30 போட்டிங்கன்னா யூ வில் கெட் 60. ஸோ ஹாரிசான்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி இப்போ என்னவாக இருக்கும்? இது u cos theta இஸ் யுவர் ஹாரிசான்டல் ஒன். அதாவது இது காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங்லாம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வெக்டார்ஸ்ன்ற டாப்பிக்கில். யூ கேன் சர்ச் அவர் பிளேலிஸ்ட் ஆல்சோ, வெக்டார்ஸ் எப்படி காம்பனன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னு. இது வெர்டிக்கல் காம்பனன்ட். ஸோ ஹாரிசான்டல் காம்பனன்ட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 20. கரெக்டா? What is cos 60? 1/2. ஸோ இதை நீங்கள் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா u will be 40 meters per second. கரெக்டா? ரைட். இது வந்து u. இப்போ மேக்ஸிமம் ஹைட்டு கேட்டிருக்கான். மேக்ஸிமம் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது? u ஸ்கொயர் sin square theta by 2g. இதில் தீட்டா தெரியும், தீட்டான்றது 60 வித் ஹாரிசான்டல். இது வந்து 40 ஸ்கொயர் 60 sin
sin square 60 அப்படின்னா என்ன அர்த்தம் √3/2 whole square அப்படின்னு அர்த்தம் divided by 2 into 10 கரெக்டா ஸோ இதில் வேல்யூஸ்லாம் if you try to substitute நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 61 meters அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு ஆன்சர் வரும் யூ கேன் ஒர்க் அவுட் அண்ட் சி ஓகே குட் ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளமுக்கு போகலாம் ஸோ அடுத்த ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்கான் a body is being projected with a velocity of 20 meters per second in a direction of what 60 degree with the horizontal so horizontal with respect to directions கொடுத்துருக்கான் எவ்வளோ ஆங்கிள் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு determines its position after 0.5 second and velocity after 0.5 second see அதாவது ஒரு projectile motion பண்ணியிருக்கான் with the velocity of what 20 meters per second with horizontal அது எவ்வளோ velocity இருக்குது 60 degree it have made find the position after 0.1 second so first question என்ன after 0.5 seconds அப்போ இனிஷியலாக வந்து t equal to 0 அப்போ தான் நம்ம ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறோம் அதிலிருந்து 0.5னா டைம் t equal to at position at time t equal to 0.5 second so velocity கேட்குறான் அதாவது position போது we need to be very clear he is talking about the xy position x வந்து ஆரிஜின் அந்த ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணதுலேருந்து x எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு y எவ்வளோ தூரம் வந்திருக்குன்றது தான் அவன் சொல்ல வர்றது பொசிஷன் சொல்லும்போது இஸ் ட்ரைங் டு மீன் தட் velocity after 0.5 second x component of velocity plus y component of the velocity so you need to find vx and vy to answer this question okay va right ஸோ இதை எப்படி பண்ணுறது u கொடுத்துட்டான் 60 டிகிரி கொடுத்துட்டான் u வந்து என்ன கொடுத்துருக்கான் 20 meters per second தீட்டா என்ன கொடுத்துருக்கான் 60 டிகிரின்னு கொடுத்துருக்கான் எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணுறது சரி நம்மளுக்கு எப்போவுமே என்ன தெரியணும் அப்படின்னா இது வந்து டைரெக்டாக நீங்கள் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி டிரைவ் பண்ணணும்னு நம்ம இது ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருக்கோம் தியரியில் ஸோ x is equal to u cos theta into t yன்றது என்னது நம்மளுக்கு u sin theta into t minus 1/2 gt square what is the velocity of x component u cos theta but y component என்ன வரும் u sin theta minus gt so velocityன்னு கேட்டிருக்கான் ஓகே ரைட் ஸோ velocityன்னு கேட்டிருக்கான் அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் v வெக்டார் கண்டுபிடிக்கணும் ஆஃப்டர் ஃபைண்டிங் vx and vy ஸோ இப்போ இது எல்லாமே டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான் எக்ஸை நம்ம இப்போ என்ன சொல்லலாம் 0.5ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ யூவோட வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு 20 இல்லையா ஸோ 20 cos வந்து 60 டிகிரி இன்ட்டு 0.5னா என்னது நத்திங் பட் 1/2 ஸோ இது எக்ஸோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 5 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இது எக்ஸ் பொசிஷன் ஒய் பொசிஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம் 20 sin 60 இன்ட்டு 1/2 minus 1/2 g 1/2 whole square okay so g ஓட வேல்யூ நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் 10 ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகிடும் யூ வில் கெட் ஒய்யோட ஆன்சர் வந்து 7.4 மீட்டர் அப்படின்னு எனக்கு கிடைக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் யூ பென் அண்ட் பேப்பர் வச்சு யூ கேன் ஒர்க் அவுட் ரைட் ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வந்து என்ன கிடச்சிருக்கு எக்ஸ் கமா ஒய் வாட் வி காட் வாஸ் எக்ஸ் வந்து 5 and 7 வந்து என்னது 4 மீட்டர் 7.4 மீட்டர் ஸோ பேசிக்கலி வாட் யூ நீட் டு கெட் இஸ் ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து ஹாரிசான்டலாக த்ரோ பண்ணியிருக்கேன் u வெலாசிட்டியில் 60 டிகிரி ஆங்கிளோட த்ரோ பண்ணியிருந்தேன் கரெக்டாக
இப்போ நான் இதை த்ரோ பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அது வந்து ஆரிஜின் வந்து இந்த இடம் தான். நம்ம எங்கேருந்து த்ரோ பண்ணுறோமோ அங்கேருந்து ஆரிஜின். அங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகர்ந்துருக்கு? எக்ஸ் டிஸ்டன்ஸ் நகர்ந்துருக்கு. ஆரிஜின்லேருந்து என்னது ஒய் டிஸ்டன்ஸ் மேலே போயிருக்கு. இது வந்து 7.4 மீட்டர், இது வந்து 5 மீட்டர். யூ ஆர் ஏபிள் டு கெட் த பாயிண்ட். ஸோ ப்ரொஜெக்டல் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இருக்குது. அட் டைம் t ஈக்குவல் டு 0.5 செகண்ட். ரைட். ஸோ நீங்கள் டைரெக்டாக விஎக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? u cos theta 60 cos 60, then the answer will be x component of velocity வந்து 10 meters per second. y component of velocity என்னவா இருக்க போகுது? u sin theta gt 20 9.8 கிராவிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணுவோம். 20 sin 60 மைனஸ் 9.8 ஜியோட வேல்யூ 9.8 யூஸ் பண்ணிக்கிறேன். 0.5. ஸோ இதோட ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக 12.4 மீட்டர்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு எனக்கு வருது. ரைட்டா? ஓகே, ஸோ வி டிட் திஸ் ப்ராப்ளம். சரி, இப்போ அடுத்து வந்து a stone is being thrown with a speed of what? ஒரு ஸ்டோனை வந்து த்ரோ பண்ணுறான், 10 meters per second த்ரோ பண்ணுறான் at an angle of what? 60 degree. Find its height above the point of projection. Find its height ன்னு கேட்குறான். from the point of projection. நீங்கள் எங்கேருந்து த்ரோ பண்ணுறீங்களோ அங்கேருந்து ஹைட்டு கேட்குறான். when it is at a distance of what? 3 meters from the tower. See, 3 meters from the tower. டவர்லேருந்து 3 meters நீங்கள் தள்ளி இருக்கீங்க. அதாவது x axis horizontal distanceன்ற போது he is trying to say x. ஸோ எக்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 meters தள்ளி இருக்கீங்க. அப்போது ஒய் என்னவாக இருக்கும்? ஒய் இஸ் நத்திங் பட் அவர் ஹைட். இதுதான் நம்மளோட ஹைட்டு ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ வாட் இஸ் த தீட்டா இயர் in which it has been thrown? 60 degree. See, இது மாதிரி ப்ராப்ளம் வந்து ஸ்பீடும் கொடுத்துட்டான், இனிஷியல் வெலாசிட்டி. இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கான ஈக்குவேஷன் தான் இது. அந்த பாத் ஆஃப் த பார்ட்டிக்கல், ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறோம், அதோட பாத்தை வந்து கண்டிப்பாக கண்டினியூஸாக டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த ஈக்குவேஷன் தான் இது, ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. அதை யூஸ் பண்ணி இங்கே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். y is equal to tan theta x tan theta. ஓகே, y is equal to x tan theta minus g by 2u square cos square theta into x square. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. இதில் நம்மளுக்கு எல்லா வேல்யூஸுமே மோஸ்ட்லி தெரியும். எக்ஸோட வேல்யூ தெரியும், தீட்டா தெரியும், ஜி யூ தீட்டா எக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வாட் யூ வில் கெட் இஸ் ஒய். ஸோ என்ன வேல்யூ வரப்போகுது? cos square 60. So what is நம்மளோட root 6 tan 60 ஓட வேல்யூ என்னது? root 3. இதோட ஆன்சர் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா you will get 9/5. ஸோ இதோட ஆன்சர் வந்து 10 into 9 divided by 2 into 100 cos square 60. ஸோ இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, you are going to get the answer is 3.4 meter. ஸோ அப்ராக்சிமேட்டாக y is equal to 3.4 meter approximately. ஏன்னா நம்ம கிராவிடேஷனல் டியூ டு கிராவிட்டி வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? we have used 10 not 9.8. ஸோ எனக்கு இந்த ஆன்சர் வருது. ரைட். ஸோ இப்போ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின். என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
A projectile is fired from the surface of what? Earth. Earthோட surfaceலேருந்து ஒரு projectile வந்து ஃபயர் ஆகிருக்கு. Earth at an with a velocity of what? With a velocity of, so நம்மளுக்கு வந்து ஒரு projectile throw பண்ணியிருக்கான் 5 meters per second. Okay, at an angle of what? Theta. Another projectile, இது வந்து earthல நடந்துச்சு இல்லையா? Another projectile என்ன சொல்கிறோம்? Another a projectile fired from another planet. இப்போ some other planet, ஏதோ ஒரு planet, new planetன்னு வச்சுக்கோங்களேன். நியூ பிளானெட்டில் வந்து என்ன நடக்குது? fired with எவ்வளோ velocity? Fired with 3 meters per second at the same angle. So இதுக்கும் theta தான், இதுக்கும் theta தான். Follows the trajectory which is identical with what? இது வந்து ஒரு neat question நம்மளுக்கு. So another projectile fired from the another planet with a velocity of 3 meters per second at the same angle follows the trajectory which is same identical. Again நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், trajectoryன்றது என்னது? x and y values. அந்த x and y values கனெக்ட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் தான் trajectory, equation of trajectory. So which is அவன் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்கான்? Angle follows, same angle follows a trajectory which is identical with the trajectory of the projectile fired from the earth. So trajectoryன்றது path. எப்பவுமே நல்லா கவனிங்க, trajectoryன்றது path. ஸோ நான் பிளானட் ஏலேருந்து அனுப்பினாலும் சரி, பிலேருந்து அனுப்புகிறோம், ரெண்டு சுச்சுவேஷன் இருக்குது. ரெண்டு இதுலையுமே இந்த பாத் வந்து என்ன ஆகலை? path of projectile is called trajectory. இதுக்கு பேர் என்னது? Trajectory. Okay, so they are asking what? The value of acceleration due to gravity on the planet. So நம்மளோட earthல acceleration due to gravity என்னது? 10. We know this one. ஆனால் அதே அந்த பிளானெட்டில் g என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்? ஓகே, லெட்ஸ் see எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி வந்து சேமு. ட்ராஜெக்டரியோட ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட யூஸ் பண்ணோம். எக்ஸ் tan theta x ஸ்கொயர். கரெக்டாக? இங்கே ட்ராஜெக்டரி சேம் அப்படின்னா வாட் இட் மீன்ஸ்? the path is been same. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, see x and y are same. both the projectileக்கு x and y are same. ஓகே, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டு ஈக்குவேஷன், இது வந்து projectile 1, இது projectile 2, ரெண்டுதோட y வேல்யூ, x வேல்யூயும் சேமு, y வேல்யூயும் சேம் தானே. ஸோ ரெண்டுத்துக்கும் நான் x and y வேல்யூ சேமாக இங்கே இருக்க போகுது. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன். டீட்டாவும் சேமு. பட்டு நம்மளை பிளானட் எர்த்தில் இருக்கக்கூடிய ஜியும் நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஜியும் சேமாக டிஃப்ரெண்ட்டாக சேம் வெலாசிட்டியில் தான் த்ரோ ஆச்சு. கரெக்டாக? இல்லை, தே ஆர் த்ரோன் வித் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி. பட் எக்ஸ் அண்ட் ஒய் டீட்டா எல்லாம் சேம். ஏன்னா ட்ராஜெக்டரி இஸ் பீன் சேம் பாத். நம்மளுக்கு 2p ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா. கரெக்டாக? இதில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகிடும்? தீஸ் டேர்ம்ஸ் வில் கெட் கேன்சல். ஸோ ஜி எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஜி பை காஸ் ஸ்கொயர் டீட்டாவும் கேன்சல் ஆகிடும் ரெண்டு பக்கமும். சரி, சில பேருக்கு இதில் டவுட் இருக்கலாம். சரி, அதாவது எக்ஸ் tan theta வந்து கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது ரிமைனிங்?
இதில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகும்? மைனஸு, எக்ஸ் ஸ்கொயரு, cos square theta 2 இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ we are left with what? g by ue square up square. கரெக்டா? ஸோ இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get the answer. வேல்யூஸ் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்? எர்த்தில் வந்து 5 meters per second, இது 3 meters per second. ஸோ எர்த்தை வந்து என்னது 9.8. இங்கே வந்து அக்யூரேட்டான வேல்யூ யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினே. ஸோ இங்கே வந்து நம்ம 10 யூஸ் பண்ணால், ஏன்னா நம்மளோட ஆப்ஷன்ஸோ இல்லை நம்ம தப்பாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃபைனல் ஆன்சருக்கு. ஏன்னா நம்ம அப்ராக்சிமேட் ஆன்சர் வரும், எக்ஸாக்ட் ஆன்சர் வராது. ஸோ அதனால் 9.8. யூவோட வேல்யூ என்னது? இது வந்து 5 meters per second எர்த்தில். அங்கே எவ்வளோ இதில் த்ரோ பண்ணால் 3 meters per square. ஸோ இதில் இருந்து ஜிபியை வெளில எடுங்க. ஜிபி வெளில எடுக்கிறதுனா யூ நீட் டு பிரிங் 9/25 into 9.8. ஸோ ஜிபியோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? ஓகே, லெட்ஸ் ஃபைண்ட் வாட் இஸ் ஜிபி ஆன்சர். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் வருதுன்னு. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 3.5 meters per second ஸ்கொயர் அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ 3.5. பட் எர்த்தில் என்னது 9.8. கரெக்டா? சரி, அடுத்து லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் ப்ராப்ளம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிக்கல் அட் velocity of the particle at the initial point A is 2i cap plus 3j capன்னு கொடுத்துருக்கான். velocity at the point B is என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ இது நீட் 2013 கேட்டிருக்கான். ஸோ வெலாசிட்டி ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் அட் அன் இனிஷியல் பாயிண்ட் ஏ. ஏன்றது நீங்கள் எங்கேருந்து த்ரோ பண்ணிங்களோ அந்த பாயிண்ட் தான் நம்மளோட ஏ. கரெக்டாக? திஸ் இஸ் பாயிண்ட் ஏ. ஏலேருந்து த்ரோ பண்ணுறோம். கிரவுண்டை எப்போ ரீச் பண்ணுது? ஸோ கிரவுண்டை வந்து அது எப்போ ரீச் பண்ணுதுன்னா பாயிண்ட் பியில் வந்து இட் இஸ் ரீச்சிங் த கிரவுண்டு. ஸோ ஏலேருந்து த்ரோ பண்ணுறேன், பியில் வந்து அது போய் கிரவுண்டை போய் ரீச் பண்ணுது. ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ப்ராப்ளமை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இது மாதிரி, அதாவது இனிஷியல் அட் பாயிண்ட் ஏ வெலாசிட்டி கொடுத்துட்டான். அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இனிஷியல் வெலாசிட்டி 2i cap plus 3j cap அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வெக்டார் வந்து 2i cap plus 3j capனா இட் மீன்ஸ் எதை மீன் பண்ணுதுன்னா, இது என்னோட u. எக்ஸ் டைரக்ஷனில் என்ன காம்பனண்ட், ஒய் டைரக்ஷனில் என்ன காம்பனண்ட்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். எக்ஸ் டைரக்ஷனில் வந்து 2 horizontal component of velocity, initial velocity. Vertical component வந்து என்னது 3. ஓகே, horizontal component 2, vertical component 3. கரெக்டா? சரி, இப்போ the question is initial velocity at B என்னன்னு கேட்குறான். நம்மளுக்கு ஏற்கனவே இதை நம்ம தியரியில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஒரு ப்ரொஜெக்டில் நான் இங்கேருந்து த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் ரொம்ப கண்டிப்பாக இதை நோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ ஒரு ப்ரொஜெக்டில் த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா u வெலாசிட்டியோட இந்த இடத்த இப்போ கிரவுண்டை ரீச் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆல்ஃபா ஆங்கிள் மேக் பண்ணியிருக்குன்னு வைங்க. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இஸ் ஆல்ஃபா. பட் ஆனால் இந்த இடத்துல ரீச் பண்ணும்போது இது எக்ஸ் காம்பனண்ட், இது வந்து யூஎக்ஸ் காம்பனண்ட், இது யூஒய் காம்பனண்ட். கிரவுண்ட் அந்த பாயிண்ட் பியை ரீச் பண்ணும்போது வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஆல்ஃபாவா, இது வந்து ஆல்ஃபா என்னது, திஸ் இஸ் மைனஸ் ஆல்ஃபா. அது ஆல்ஃபா, இது மைனஸ் ஆல்ஃபா. வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் ஹாரிசாண்டல் காம்பனண்ட்டில் சேஞ்சஸ் இருக்காது. கரெக்டாக? அதாவது Vx இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ். பட் ஆனால் வெர்டிக்கல் காம்பனண்ட் என்ன ஆகும்? ஹாரிசாண்டல் காம்பனண்ட் இங்கே என்னது நம்மளுக்கு வெலாசிட்டியில் 2, வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து 3. ஆனால் பாயிண்ட் பியில், இது பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பியில் என்ன ஆகும்? ஹாரிசாண்டல் காம்பனண்ட் எப்போவுமே மாறாது, இட் வில் பி 2. பட் வெர்டிக்கல் காம்பனண்ட் என்ன இருக்கும்? பேசிக்கலி இட் இஸ் பீன் இன்வெர்டட். ஸோ இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி அட் பாயிண்ட் ஏ இது நான் எடுத்துக்கிட்டேன்னா, வெலாசிட்டி அட் பாயிண்ட் பி நான் எப்படி எழுதணும்? ஒய் காம்பனண்ட் மட்டும் இன்வெர்ட் ஆகிருக்கு, டைரக்ஷன்ஸ் மாறி இருக்குது. அப்படின்னா இட் மீன்ஸ் வாட்? 2i cap minus 3j cap you need to write. ரைட்டா?
So this is the velocity at point B. Point B la y component மட்டும் change ஆயிருக்கு. So என்ன option correct? Option A is the correct option. Okay, so this is the option which is correct. அடுத்து see இப்போ ஒரு projectile is fired at an angle கொடுத்திருக்கான். ஒரு projectile is fired at an angle of 45 degree with a horizontal. Horizontal ஓட 45 degree it has been made அப்படினு சொல்றான். Evaluation அதாவது elevation angle of the projectile at its highest point as seen from the point of projection. அதாவது elevation angle அப்படினு ஒரு quantity கேக்குறான். Elevation angle of a projectile at its highest point. Elevation angle of the projectile at its highest point as seen from the point of projection. Point of projection ல elevation angle எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். See, first பேசிக்கா நம்ம projectile motionல elevation என்னன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ இங்க இருந்து நான் ஒரு projectile throw பண்றேன். Okay, this is my origin எடுத்துக்கலாம். இங்க இருந்து throw பண்றேன். என்ன நடக்கும்? It will take a path. கரெக்ட்டா? இந்த அதாவது இனிஷியலா நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது ஆங்கிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் θ இருக்குன்னு வைங்க. this is your θ. இந்த ஒரு இடத்துலயுமே நமக்கு என்ன இருக்கும்? ஒரு x ஒரு y வேல்யூ இருக்குமா? x எதை மீன் பண்ணுது? இங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி வந்திருக்கும்ன்றது x, இங்க இருந்து எவ்வளவு ஹைட் போயிருக்கும்ன்றது என்னது? y வேல்யூ மென்ஷன் பண்ணும். கரெக்ட்டா இல்லையா? இது horizontal distance, vertical distance. இப்போ நல்லா கவனிங்க. நான் இப்போ ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன் பாருங்க, அதை வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஆரிஜின்ல இருந்து இந்த லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன் இல்லையா? இது என்னோட பாயிண்ட் P. ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஒரு வேல்யூ தெரியுது பாருங்க. this is y and this is x. ஸோ பேசிக்காக நான் ஆரிஜின்ல இருந்து அந்த பாயிண்ட் P கனெக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. this is your x and this is your y. இப்போ என்னன்னா ஆல்ஃபான்றது என்ன அப்படின்னா எப்பவுமே at any point tan alpha is nothing but opposite by adjacent which is x. so opposite வந்து உங்களுக்கு y, adjacent வந்து என்னது? x. so இந்த alpha is called as what? elevation angle. elevation angle. okay, so இங்க நமக்கு elevation angle என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். क्वेश्चनல என்ன கேட்டிருக்கான்? see generally elevation concept I just recap பண்ணிட்டேன். so இப்போ வந்து highest pointல elevation angle என்னவா இருக்கும் அப்படினு கேக்குறான். highest pointன்றது என்னது? projectile. இப்போ ஒரு projectile தூக்கி போடுறோம். அப்ப highest pointன்றது என்னது நமக்கு? origin. so this is the highest point. point A இங்க மேல காமிச்சிருக்கு இல்லையா? திரும்ப கிரவுண்ட ரீச் பண்றது இந்த இடம் G. so highest pointன்றது இந்த இடம் தான். அந்த இடத்துல வந்து வெறும் நமக்கு என்ன தெரியும்? x component of velocity மட்டும் தான் இருக்கும், y component இருக்காது. இந்த distance you are going to call it as x. இந்த distance you are going to call it as y. இப்போ இந்த angle இருக்கு இல்லையா? this angle alpha is called as our elevation angle. so tan alpha நம்ம என்ன சொல்லலாம்? tan alpha is equal to y by x. y ன்றது என்னது? maximum height. கரெக்ட்டா இல்லையாப்பா? maximum height from the ground, highest pointல. x ஓட வேல்யூ என்ன இருக்கும்? டோட்டல் வேல்யூ வந்து ரேஞ்ச், அதில் by 2 ஸோ நான் x என்ன சொல்லலாம்? r by 2. so our answer will be 2h max divided by r. இதுதான் அந்த tan alpha is trying to ask. yeah, angle of projection எவ்வளோ கொடுத்துருக்கான்? θ equal to 45 degree. ஸோ நம்மளுக்கு வந்து tan alpha கண்டுபிடிக்கணும். ரைட், இப்போ நம்ம tan alpha கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? டைரெக்டாக h மேக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். h மேக்ஸ்ன்றது என்னது? 2u ஸ்கொயர் sin square theta by g. அதே நான் ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இன்வெர்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன வரும்? u ஸ்கொயர் sin 2 theta by
G இப்படி வரும். சாரி, இதை இன்வெர்ட் பண்ணணும். இன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? u ஸ்கொயர் sin 2 theta G மேலே போகும். இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகிடும்? G u ஸ்கொயர் 2 ஸோ sin ஸ்கொயர் theta divided by sin 2 theta is equal to tan alpha அப்படின்ட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? sin 2 cancel பண்ணுங்க வேல்யூஸை. ஸோ you will have square we have. ஸோ sin square theta divided by 2 cos square theta ன்னு வரும். ஏற்கனவே நம்மளுக்கு என்ன தெரியும்? sin theta by cos theta is nothing but tan theta. ஸோ tan alpha is equal to 1 by 2 tan theta அப்படின்னு வந்திருக்கு. இந்த ரிலேஷன் we have got. ஸோ நான் பேசிக்காக என்ன பண்ணியிருக்கேன்? எலிவேஷன் ஆங்கிள்ன்றது வந்து y by x தான் எப்போவுமே எலிவேஷன் ஆங்கிள். பட் கொடுத்த கண்டிஷன் படி மேக்ஸிமம் ஹைட்டுன்னு சொல்லியிருக்கான். ஸோ y is the maximum height, x is r by 2, ரைட்டா? ஸோ இதில் வந்து tan alpha வந்து 1 by 2 tan thetaன்னு வருது. ஸோ theta இங்கே என்ன கொடுத்துருக்கான்? for theta equal to 45 degree என்ன வரப்போகுது? tan alpha 1 by 2 alpha. ஸோ tan alpha உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? alpha வந்து tan inverse 1 by 2 you can write, ரைட்டா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்ட் நம்மளுக்கு? ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட், ரைட்? ஸோ ஃபார் angle of projection of a projectile at an angle, for angle of projection of an angle of a projectile at an angle of 45 degree minus theta and 45 degree plus theta, the horizontal range described by the projectiles are in the ratio. அதாவது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கான் பாரு. ரெண்டு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து 45 டிகிரி மைனஸ் தீட்டா. இன்னொரு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து 45 டிகிரி ப்ளஸ் தீட்டா. ரெண்டு கொடுத்துருக்கானா? இப்போ என்ன கேட்குறான்னா, ஹாரிசாண்டல் ரேஞ்ச் இந்த ஃபஸ்ட்டு கேஸ் டிவைடட் பை ஹாரிசாண்டல் ரேஞ்ச் இந்த செகண்ட் கேஸ், இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறான். எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் கொஸ்டின். So horizontal range in the first case divided by horizontal range in the second case, இந்த ரேஷியோவை கேட்குறான். R1 எப்படி கண்டுபிடிக்கிறது? u ஸ்கொயர் sin 2 theta by g, இது theta 1. R2க்கு என்ன வரும்? u ஸ்கொயர் sin 2 theta 2 divided by g அப்படின்னு வருது. ஸோ இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும், R1 by R2. ஃபஸ்ட்டு இதை எப்படி எவாலுவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது sin 2 theta இருக்கா, theta 1, இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். sin 2 theta 1ன்றது என்னது? 45 டிகிரி மைனஸ் theta. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? sin 90 மைனஸ் 2 theta. வாட் இஸ் sin 90 மைனஸ் 2 theta? 90 மைனஸ் thetaன்றது எப்பவுமே என்னது நம்மளுக்கு? cos 2 theta. அதே மாதிரி sin 2 theta நாட்டுக்கு என்ன வரும்? பட் இந்த கேஸில் என்னது நம்மளுக்கு? sin அதான் 2 into 45 ப்ளஸ் theta என்ன வரப்போகுது? sin 90 ப்ளஸ் 2 theta அப்படின்னு வரும், கரெக்டாக? ஸோ 90 ப்ளஸ் theta எப்போவுமே ஜென்ரல் ஃபார்முலா தானே. அதாவது sin 90 plus theta is equal to cos theta. அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்ன வரும்? இங்கே theta இருக்குது, 2 theta இருக்குது. ஸோ cos 2 thetaன்னு போடலாமா? எஸ், ஐ ஹவ் சப்ஸ்டியூட்டட். ஸோ எனக்கு வந்து sin 2 theta 2 வந்து எனக்கு cos 2 thetaன்னு வருது. sin 2 theta 1 வந்து cos 2 theta அப்படின்னு வருது. ஸோ பேசிக்கலி ஐ எம் கெட்டிங் ஆன்சர் as what? சேம் u தான் ரெண்டு பேருக்குமே. ஸோ இதில் cos 2 theta by gன்னு வருது. R2க்கும் என்ன வருது? சேம் ஆன்சர் தானே வருது, ரெண்டு பேருக்குமே cos 2 theta தான் வருது டிவைடட் பை g. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கான் கொஸ்டினில்? R1 by R2ஓட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்கான். இது ரேஷியோ எப்படி சொல்லலாம்? ரெண்டு பேருமே சேம் தானே. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரேஷியோ வில் பி 1, that is 1:1.
இப்படி இருக்கிற டேர்மை இப்படி எழுத முடியும் 1:1. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ் வரைக்கும் தியரி பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஏதாவது இந்த 10 கொஷின்ஸ் சால்வ் பண்ணதில் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ யுவர் ஆன்சர். அதே மாதிரி இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, இந்த பிடிஎஃப் வந்து நம்ம இயற்பியல் தமிழ் ஆப்பில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வி வில் ஃபினிஷ் த டிஸ்கஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாகவே உங்களை நான் பார்க்குறேன். அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான கான்செப்ட் போட் ப்ராப்ளம், அம்ப்ரலா ப்ராப்ளம், ரெயின் அம்ப்ரலா ப்ராப்ளம், ரிலேட்டிவ் வெலாசிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஐ எம் ஆல்சோ எக்ஸைட்டட். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.